இந்த 2026ல யாரெல்லாம் சிக்கனமா இருக்க வேண்டும்? சிக்கனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை, தனி மனிதனுக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவை. அதில் குறிப்பாக மேச ராசிக்காரர்கள் சேமிப்பு அப்படிங்கிறது வேற, சிக்கனம்ங்கிறது வேற. சிக்கனமாக இருந்தால் தான் சேமிக்க முடியும், அது நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னா அது சேமிப்பு. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு தான் சிக்கனம். இந்த சிக்கனம்ங்கிறது எக்கனாமிக்கல் வேர்டு. இது மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவர்களை புகழ்ந்து பேசிவிட்டால் எந்த செலவையும் செய்து விடுவார்கள். புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ராசி மேசராசி. அண்ணே நீங்கள் தானே பயங்கரம்னே, நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் நீங்கள் தூங்கும்போது எங்கள் கனவு வந்துச்சுன்னு நீங்கள் சிஎம் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். கேட்டாலே ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ராசியா இல்லையா? கனவுக்கு காரணமான கிரகம் சூரியன். அந்த சூரியன் உச்சமாகும்போது இந்த புகழ்ந்து பேசுறதுக்கு அடிமையாகக்கூடாது. புகழ்ந்து பேசுறதுக்கு நான் அப்படித்தான் அடிமையாவேன்னு கேட்டால் சிக்கனம் இல்லாமல் செலவு செய்ய நேரிடும். அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அடுத்தது பாருங்கள், மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ இவங்களுக்கு நிரந்தர நண்பர்கள் கிடையாது. நல்ல விஷயம் தானே. நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரகம் அங்கே ஆட்சியாகுது. உச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது. சமநிலையாளர்கள், அதாவது எப்போ அவன் சண்டை போடுறான் சமாதானப்படுத்துறது, அவங்கெல்லாம் இவங்க தான். இவர்களுக்கும் சிக்கனம் ரொம்ப தேவை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை விரயமாக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடம், கால புருஷ 12ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு வருது. மிதுன ராசிக்கு கால புருஷ 2ஆம் இடம் உங்களுக்கு 12ஆக வருது. அப்போ மற்றவர்களினுடைய விரயம் உங்களுக்கு லாபமாக வரும். ஆனால் சிக்கனமாக செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் இருக்காங்க, கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரங்க மாதிரி சேமிக்க தெரியாதவர்கள் யாருமே இல்லை. இவங்களுக்கு சேமிக்கவே தெரியாது. ஏன்னா காலபுருஷனினுடைய 6வது ராசிங்க. மனக்கவலை. பணம் வந்த உடனே இவங்களோட முதல் வேலை என்ன தெரியுமா? 10,000 ரூபா வருது ஒரு வருமானம், கடனை கட்டிடுவாங்க. அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபா ஆக்கி 10,000 ரூபாய் கட்டிடலாங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எக்கனாமிக்கல் பேர்டன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பெரிய பெரிய பொறுப்புகளில் செலவு அதிகமாகிறது. அரசியலில் நல்ல பொறுப்பு கொடுத்துருவாங்க, அண்ணன் இருக்கார் எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதிலும் கூட பொறுப்பாக பொறுமையாக இருந்து உங்களுடைய சேமிப்பை அதிகரித்தால் 2026 மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.